எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, அவர் தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். என்ன தடை வந்தாலும் எனது தலைவர் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவர் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவர் ராகா ராகா நஷா ராகா நா லே ரே 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 ரிகா கா நஷா ரா நா நா ரிபா பா 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 லிப்ரா நா நா ஷரே மகிழ்ந்து மகிழ்ந்து இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்க சொல்லுங்க. பார்த்து 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 ரசித்து ருசித்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடை. எனது தலைவர் மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். சொல்லுங்க இருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து 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 இருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். தலைக்கு மேல கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2ஆம் மாதம் முதல் தேதி அதிகாலை நேரத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தேடி வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் 31 நாட்களும் தேவன் நம்மளை அற்புதமாக நடத்தினார், ஆச்சரியவிதமாக நடத்தினார். அதுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் முதல் நாள் கொடுத்த வாக்குத்தத்தமே நாம் நம்பி இருக்கிறோம். நம்பின அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் தாரும் அப்பான்னு சொல்லும் பொழுது அவர் கொடுத்த வார்த்தை உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ, அதை விசுவாசிக்கிறேனோ, அதன்படி ஜீவிக்க உங்களை அர்ப்பணிக்கிறேனோ, அவருடைய வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியும். ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கேட்டதுனால பிரயோஜனம் இல்லை. அதன்படி நம்ம ஜீவிக்கிறோமா, நம்ம அனுசரிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அது நமக்கு பொருந்துதா அந்த வார்த்தை, இதெல்லாம் தான் நம்ம ஏற்று விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது தான் தேவன் நமக்கு அதுக்கு ஏற்றதான விடுதலையும் அதனை ஏற்றதான ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எசேயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு தெளிவா சொல்ல பாருங்க. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ புத்தி உள்ளவர்களுக்கு இது புரியும். நம்ம குடியிருக்கிற தேசம் நன்மையினால் நிறையப்பட்ட ஒரு தேசம். அது எந்த இடமா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை குடியிருக்கிற பகுதி, நீங்க சொல்லலாம் அது ஒரு காலனி, அல்ல ஒரு கிராமம், அல்ல ஒரு மறுபூமி, அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார்.
ஆகாரும் குழந்தையும் ஆபிரகாமினால் கைவிடப்பட்டவன் மறுபூமிக்கு தான் போனோம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றை திறந்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் மறுபூமி பயணம் தான் பண்ணிட்டு இருந்தோம். மறுபூமிக்கு தான் போனாங்க. ஒரு குறையும் கர்த்தர் அங்கே வைக்கல. ஆசீர்வாதம் அவங்க கூடவே இருந்தது, கூடவே சென்றது. அப்படியானால் நம்ம எந்த சாக்கு போக்கு சொல்றது ஒன்றுமே இல்லை. வேதவசனம் தெல்லும் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அப்ப எப்படி நம்ம தெய்வத்துக்கு செவி கொடுக்கிறோம்? அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு நம்முடைய காதுகள் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டதா? கூர்மையா அதை கவனிக்கிறீங்களா? அப்படியான உண்மையாகவே அந்த வார்த்தை நீங்க எப்படி எடுக்கணும்னு கேட்டா, அந்த வசனத்தை வச்சு நீங்க உங்களை தாமே நிதானமாக நிதானித்து பார்க்கணும். நான் இந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்? கடனும் சாபமும் வியாதியும் வந்து என் வாழ்க்கை முழுவதும் மதமாகிறதுக்கு என்ன காரணம்? காரணமில்லாத வீண் செலவுகள் வந்து என்னை தரித்திரத்துக்குள்ளே கொண்டு போவதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இந்த வசனம் தெளிவாக சொல்றது, நம்ம மனம் பொருந்தி செவி கொடுக்கிறது இல்லை. இது நம்ம ஒத்துக்கொள்ளணும். அந்த ஒத்துக்கொண்ட நபர் மறுபடியும் வந்து மனம் பொருந்தி செவி கொடுக்க ஆரம்பித்தால் அங்க சொல்றா பாருங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தீன்மை அல்ல, நன்மையை புசிப்பீர்கள். நல்ல கொழுமையான, நல்ல செழிப்பான, நல்ல ஆசீர்வாதமான எல்லா நன்மை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் இதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அனுதினமும் நம்மளை காப்பாற்றுவார். அது மறுபூமியாய் கொள்ளட்டும், அது வனாந்திரமாய் கொள்ளட்டும், அது சிறைச்சாலையாய் கொள்ளட்டும், அது கேரிதாற்றி ஆற்றின்கரையாய் கொள்ளட்டும். அன்னைக்கு சாரிபாத் ஊரில் விதவை பாருங்க, அங்க பஞ்சம் பெருகுது, பஞ்சகாலம் பெருகுது. எல்லாரும் பஞ்சத்துல கிட்டத்தட்ட 4-5 வருஷங்கள் பஞ்சத்தினால வாடி வதங்கும் பொழுது ஏன் அவள் வீட்டுக்குள்ள பஞ்சம் வரல? அவள் எலியாவின் வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்தார். மனம் பொருந்தி அவள் செவி கொடுத்தார். அதன்படி அவள் செய்ய அர்ப்பணித்தார். ஆகாரம் குடி, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் வேதனைக்கிறாய்? எலும்பு, இந்த துருத்தியிலே தண்ணீர் எடுத்து பிள்ளைக்கு கொண்டு கொடு சொல்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே முகாந்திரமா சொல்லி, எலும்புங்க, மன்னாவை பெருக்கி சாப்பிடுங்க, காடையை பிடிச்சு சாப்பிடுங்க, தண்ணீரை எடுத்து குடியுங்க, எல்லாமே கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த 2ஆம் மாதம் முதல் தேதி அதிகாலமே கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, அட்வைட், புத்திமதி என்ன கேட்டா, மனம் பொருந்தி நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும். அதான் சாமுவேல் செய்தார். நீ சொல்லும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன். அப்ப தேவ சத்தத்தை கேட்கறதுக்காக நீங்க செவி கொடுக்கிறது உண்டானால் தேவன் நம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தேவ சத்தம் கேட்டவன் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். ஆனபடி இந்த நாட்களில் நம்ம தேவ சமூகத்துல கஷ்டங்கள் மாற, பட்டினி மாற, தரித்திரம் மாற, அங்கேயும் இங்கே தீர்க்க தரிசனத்தை தேடி ஓட தேவையில்லை. அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஓட தேவையில்லை. எதையும் நம்ம செய்ய தேவையில்லை. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் போதும். செழிப்பான இடத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்வார். இந்த மாதம் நமக்கு ஒரு செழிப்பான ஆண்டாக தேசத்தின் நன்மை நீங்க அனுபவிப்பேன்னு சொல்லி இருக்கிறார் கர்த்தர். ஒரு நாளும் உனக்கு குறை இல்லாம, வறுமை இல்லாம, பட்டினி இல்லாம, தரித்திரம் இல்லாம, கஷ்டம் இல்லாம நிறைவோடு வாழ்ந்து துளும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த 2ஆம் மாதம் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நிச்சயமா கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த மாதம் நமக்கு 28 நாட்கள் தான் உண்டு. அந்த 28 நாட்களும் ஆச்சரியவிதமாகவே, அற்புத விதமாகவே துளும்புகிற ஒரு அனுபவத்துல தெய்வம் உங்களை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நம்புங்க. அதன் கீழே வசனத்தை கூட நான் கொஞ்சம் சொல்றேன். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு, நான் சொல்லவில்லை. எதிர்த்து நிற்கிற அனுபவம் உண்டானால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அப்ப கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு அவசியமா தேவை. விட்டு கொடுக்கிற அனுபவம் நமக்கு அவசியமா தேவை. ஆண்டவரே, நீர் என்ன சொன்னாலும் அடியான் அதை செய்கிறேன், உங்களுடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை வெளியாக கொடுக்க சொல்லும் பொழுது மறுப்பு சொல்லாம அப்படியே மனப்பூர்வமாய் செயல்பட்ட நிமித்தமாக தான் இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருக்க காரணம். அவ்விதமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நாம் எதிர்த்து நிற்காதபடி, மாட்டோம் மாட்டோம் என்ற வார்த்தை பாருங்க, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. அப்படியானால் ஒரு அற்புதமான ஒரு மாசமாய், ஒரு செழிப்பான மாசமாய், நிறைவான மாசமாய், துளும்புகிற ஒரு அனுபவத்துல தெய்வம் உங்களை நிச்சயமாய் நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிள்ளைகள், நல்ல கர்த்தாவே, இந்த 2025 2ஆம் மாதம் முதல் தேதி அதிகாலம் இருட்டோடு உம்முடைய பாதத்தில் வாக்குத்தத்தம் தேடி வந்த பிள்ளைகளுக்கு நீர் அருமையான வார்த்தையை கொடுத்து நீர் மனம் ஆமேன் பொருந்தி செவி கொடுத்தால்
தேசத்தின் நன்மையை புசிப்பீர் என்று சொல்லி எங்களுக்கு நல்ல வாக்குறுதி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அது மாட்டோம் என்று நாங்கள் எதிர்த்தது என்று உங்களுடைய பட்டயத்துக்கு நாங்கள் இரையாகாதபடி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இதோ அடியேன் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரை தாழ்த்தி நாங்கள் மனம் பொருந்தி இதை ஏற்றுக்கொண்டு இந்த முழு நன்மைகளும் முழு ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. லைவிலுடைய பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அவிதமாய் அனுகிரகிக்கப்படட்டும். இந்த 28 நாளும் அனுகிரகமாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும், நிறைவாயிருக்கட்டும். வீண் கஷ்டங்களோ நஷ்டங்களோ வீண் செலவுகளோ விபத்துகளோ ஆபத்துகளோ மரணமோ துன்பமோ துயரமோ பட்டினியோ பட்டயங்களோ எதுவுமே வரக்கூடாதப்பா. எந்த தீங்கும் என் பிள்ளைகளும் வரக்கூடாது. ஒரு நல்ல மேய்ப்பராயிருந்து, நல்ல தகப்பனாயிருந்து, நல்ல ஒரு தாயாயிருந்து அதிசயகரமாய் அற்புதகரமாய் நடத்தி கொண்டு செல்லுங்க. எல்லா குறைகளையும் நிறைவாக்குங்க, மகிமையா நடத்துங்க, அதிசயமா நடத்துங்கப்பா. எல்லாம் நிறைவாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், லைவ்லுடைய கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், அடியானுக்கு நீ கொடுக்கப்பட்டிருக்கிற என்னோட மந்தைகள் முழுவதையும், எம்ஏஜியோட எல்லா விசுவாசிகளையும் தூரத்திலும் சமீபத்திலுமாய் எங்களோடு இணைந்து ஆராதனை அட்டன் பண்ணுகிற வாக்குத்தத்தங்களை கவனித்து அதை ஏற்றெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அனுகிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லோருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். கடந்த மாதத்தை காட்டில் இந்த மாதம் ஒரு செழிப்பாய் காண கர்த்தர் கிருபைதார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களோட ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தில் இந்த மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு சேஞ்ச் உண்டாக கர்த்தர் கிருபைதார். அடியங்களை பலப்படுத்தும். சகல துதியும் கனவும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்புங்க. God bless you.